இந்த ஒரு படத்த போய் நம்ம தியேட்டர்ல போய் பார்க்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு அப்படி வருத்தப்படுற இருக்கிற அளவுக்கு வீட்ல ஆளாகி தான் வச்சிருக்கானுங்க. நான் இருப்பேன். தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி வெற்றிகரமா ஓடி, இப்ப Netflixல இந்த ஒரு படம் வந்திருக்கு. இன்னொரு படம்னா மாரீசன். நம்ம பக்கத்துல வைகைப்புயல் பறக்கிற வடிவேலு, கொக்குக்கு ஃபகத் ஃபாசில் எப்படி தண்ணி கடியில ஒரு 2 வாழ்ற நீ பேரு காம்பினேஷன்ல இந்த ஒரு படம் ஒண்ணு வந்திருக்கு. டு அந்த வாட்சான ஒரு கனெக்ஷன் ஃபீல் குட் மூவி அண்ட் கொஞ்சம் பொறுமையா பார்க்குற மாரி தான் நமக்கு என்ன தோணும். பண்றது? படம் கிட்டத்தட்ட ஒரு 2 1/2 மணி நேரம் இருக்கு. பொறுமையா இருக்கிற ஆளுகள் மட்டும் இந்த படத்த பார்க்குற நல்லா மாரி இருக்கு. வச்சிருக்கானுங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, நீ படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். நம்ம இதுல ஒரு என்ன ஒரு பார்த்து கதைன்னா, நம்ம அமைப்போமா? ஃபகத் ஃபாசில் ஒரு ஜெயில்ல இருந்து வெளில வராப்புல. அவர் ஒரு திருடன். அவர் உன் பிளான் சரி என்ன? எல்லா இடத்துக்கும் ஏம்மா போயிட்டு அங்கிட்டு இங்கிட்டு சுத்தி பார்த்துட்டு எல்லாத்தையும் திருடிட்டு, இன்னும் கொஞ்சம் பெருசா ஏதோ திருடணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈரத்தை வீட்டுக்கு ஒண்ணு மாத்துனேன். போறாப்புல. வீட்டுக்கு போகும்போது அங்கே பார்த்தா நம்ம லைட்டா வடிவேலு கையில சங்கிலில கட்டி போட்டு வச்சிருப்பானுங்க. நம்ம வடிவேலுக்கு ஞாபகம் மறதி அதிகமா இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம ஃபகத் ஃபாசில் தெரிஞ்சிருக்காப்புல. இது தெரிஞ்சுட்டு நம்ம ஃபகத் ஃபாசில் ஒரு ஞாபக வாழ்க்கைன்னா மறதியே ஒரு ஜாலியா காரணமா இருக்கணுமா வச்சு வேணாமா? இத பார்த்து நம்ம ஃபகத் இரு ஃபாசில் நம்ம வடிவேலு கிட்ட உன்ன யார் இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கா அப்படின்னு சட சொல்லிட்டு கேட்கிறாப்புல. இது மோனேட்ட மாரி நான் வடிவேலு வடிவேலு சொன்னாப்புல, இது பயமாயிருக்கு. மாரி என் பையன் என்னைய கட்டி போட்டு வச்சிருக்கான். என்னைய இதுலேருந்து வெளியில எடுத்தா நான் உனக்கு அமௌண்ட் மறந்துருவோமோன்னு தரேன்னு பயமா சொல்லிவிட்டு இருக்கு. நம்ம வடிவேல நம்ம ஃபகத் ஃபாசில காப்பாத்தி ஒரு பக்கம் ஏடிஎம்ல பணம் இருக்குன்னு வடிவேலு சொல்றாப்புல. சரி எனக்கு ஏடிஎம்ல பணம் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃபகத் ஃபாசில் வடிவேல கூட்டிட்டு போறாப்புல. கூட்டிட்டு போகும்போது வடிவேலு பணத்த எப்போ எடுக்குறாப்புல. என் பணத்த கண்ட்ரோல் போக எடுக்கும்போது போகுதுன்னு திடீர்னு எனக்கே பார்த்தா தெரியல. அதுல ஒரு அக்கவுண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 25,00,000 பணம் அக்கவுண்ட்ல கிடக்கு. இத பார்த்து நான் ஃபகத் ஃபாசில் எப்படியாச்சும் இவன்ட்ட இருந்து பணத்த எடுக்கணும்னு சொல்லிவிட்டு இது தெரிஞ்சுட்டு நம்ம ஃபகத் ஃபாசில் ஒரு ஞாபகமறதியே ஒரு நான் காரணமா திரும்பவும் வச்சு சொல்றேன். நம்ம வடிவேலோட அவர்ட்ட நம்ம ஃபகத் ஃபாசில் பயணம் பண்றாப்புல. நம்ம ஃபகத் ஃபாசில் வடிவேலுக்கு உதவுற மாதிரி உதவி கடைசியில இந்த ஃபகத் ஃபாசில் வடிவேல ஏமாத்தி இந்த பணத்த வாங்குனாரா இல்லையா அப்படின்னு ஒரு கான்செப்ட்ட போட்டு இந்த படம் ஒண்ணு வச்சிருக்கானுங்க. படம் ஒரு எப்படி சொல்றது, ஒரு மஸ்ட் வாட்சான ஒரு ஸ்லோ ஒன் வாட்ச் மூவியா தான் இந்த ஒரு படம் ஒண்ணு இருக்கு. வடிவேலு, ஃபகத் ஃபாசில் ஒரு 2 பேர் நடிப்பு நம்ம சொல்லியே ஆகணுங்க. ஏன்னா எப்படி சொல்றது, ஒரு தாறுமாறான நடிப்பா குடுத்துருப்பாங்க. படம் பார்க்கும்போது எப்படி சொல்றது, வடிவேலு சொல்ற மாரி இதுல யாரு பெருசுன்னு அடிச்சு காட்டு அப்படின்னு ஒரு எப்படி சொல்றது, அந்த நான் நமக்கு ஒரு உன் நடிப்பு பெருசா, என் நடிப்பு பெருசான்னு இதுல போட்டி போட்டு நம்ம ஃபகத் ஃபாசிலும் வடிவேலும் என்னப்பா இப்படிலாம் நடிச்சிருக்காங்களே அப்படின்னு நமக்கே தோணும். ஏன்னா எப்படி சொல்றது, 2 பேரும் நடிப்பு பார்க்கும்போது நமக்குலாம் வேற லெவல்ல இருந்துச்சு. நம்ம வடிவேலுலாம் ஒரு கட்டத்துல ஒரு சீன் ஒண்ணு வரும். லாஸ்ட்டா ஒரு சீன் ஒண்ணு வரும். அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே அழுகை வந்துரும். ஆனா அந்த சீனு வடிவேலு சூப்பரா நடிச்சு குடுத்துருக்காப்புல. முக்கியமா நம்ம சொல்ல வேண்டியது நம்ம ஃபகத் ஃபாசில் தான் சொல்றேன். அவர் கண்ணுல தான் எப்படி சொல்றது, ஃபேஸ்ல நடிப்ப விட அவர் கண்ணுல ஒரு நடிப்பு ஒண்ணு இருக்கு. வேற லெவல்ல டிஃப்ரெண்டா அந்த ஒரு நடிப்பு நடிச்சிருப்பாப்புல. நம்ம ஃபகத் ஃபாசில் கண்ணுலயே நடிச்சு குடுத்து போயிருப்பாப்புல. ஆனா ஏகப்பட்ட சீன்ல நமக்கு ஒரு முக்கியமா ஒரு சீன் ஒண்ணு வரும். அவர் வாந்தி எடுக்கிற சீனு. அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கு. அந்த சீன பார்க்கும்போது நமக்கே சிரிப்பா இருக்கு. ஒரு லாட்ஜ்ல நின்டு நம்ம ஃபகத் ஃபாசில் யோசிப்பாப்புல. அந்த பிஜிஎம் ஒண்ணு போட்டிருப்பா அவரு. வேற லெவல்ல இருக்குங்க கைஸ். கண்டிப்பா சொல்றேன். இது ஃபகத் ஃபாசில், வடிவேலு 2 பேர் காம்பினேஷனா நம்ம மாமன்க்கு அடுத்து இந்த ஒரு படம் வேற லெவல்ல குடுத்துருப்பாங்க. ஆனா மெயினா நம்ம சொல்ல வேண்டியது யுவன் சங்கர் ராஜா. யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துல ஒரு முக்கிய அங்கமா இருப்பாப்புல. ஏன்னா பாட்டுல இருந்து எல்லாமே நம்ம ஓகே மாரி தான் இருக்கு. ஆனா பிஜிஎம்லாம் போட்டு வேற லெவல்ல மிரட்டி விட்டுருப்பாப்புல. கண்டிப்பா நம்ம யுவன் சங்கர் ராஜாவுக்கு ஒரு பெரிய நன்றிய நம்ம சொல்லியே ஆகணும். நம்ம குறைன்னு என்ன சொல்றதுன்னா, ஸ்டார்ட்டிங்ல கதை வேற மாரி போகும். ஆனா செகண்ட் ஹாஃப் நம்ம பார்க்கும்போது இதுல ஒரு டிஃப்ரெண்டா ஒரு கதைய போட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா இது எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படித்தான் நடக்கும்னு நம்ம யோசிச்சு பண்றதுக்குள்ள செகண்ட் ஹாஃப் அது ஒரு டிஃப்ரெண்டா ஒரு கதை ஒண்ணு போகும். அது பார்க்கறதுக்கு என்னது ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் கதை வித்தியாசமே இல்லையே அப்படின்னு நமக்கே தோணும். நம்ம போலீஸா நம்ம கோவை சரளான்னு நடிச்சிருப்பாங்க. அத பார்க்கும்போது நமக்கே ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம வடிவேலும் கோவை சரளாவும் சேர்ந்து இருப்பாங்கன்னு பார்த்தா அதுல அப்படி கிடையாது. எதிர்மாறா நடிச்சிருப்பாங்க நம்ம கோவை சரளாவும் நம்ம வடிவேலு. நம்ம கோவை சரளா விசாரணை பண்றதுல நம்ம வழக்கமா என்ன காமிப்பாங்களோ அது மாரி தான் இருந்துச்சு. எதுவுமே புதுசா இருக்கிற மாரியே இருக்காது. இது மெயினா ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் இருக்கு. அவங்களுக்குலாம் ஒரு முழுமையாவே காமிச்சிருக்க மாட்டாங்க. அத பார்க்கும்போது நமக்கே என்னடா இது இந்த ஒரு கேரக்டர் இப்படிலாம் போட்டு நல்லா டீட்டெயில்ஸா கொண்டு போயிருக்கலாமே அப்படின்னு நமக்கே தோணும். படத்த கரெக்ட்டா 2 மணி நேரத்துல குடுத்துருக்கலாம். ஆனா படம் கிட்டத்தட்ட 2 1/2 மணி நேரம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நமக்கு ஸ்லோவா போக முடியும். ஆனா செகண்ட் ஹாஃப் வேற லெவல்ல இருக்கு. கண்டிப்பா இந்த ஒரு படத்த மிஸ் பண்ணாதீங்க. Netflixல இந்த படம் ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணாம ஃபகத் ஃபாசில், நம்ம வடிவேல் 2 பேர் காம்பினேஷன்ல தரமான ஒரு நடிப்ப போட்டு வச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த ஒரு படத்த மிஸ் பண்ணாதீங்க. மொத்தத்துல மாரிசன் வேற லெவல்ல இருக்கு. கண்டிப்பா ஒரு எப்படி சொல்றது, ஒரு மஸ்ட் வாட்சான ஒரு ஃபிலிம்.